Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.21ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம எடுத்துக்காட்டு 1.21 பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k மற்றும் f of g equal g of f எனில் k இன் மதிப்பை காண்க. இதான் கொஸ்டின்ல என்ன இருக்கு? f of x இருக்கு, g of x இருக்கு. அதே மாதிரி f of g equal g of f அப்படி கொடுத்திருக்காங்க. f of g அப்படி இருந்துச்சுன்னா அது சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரக்கூடியது. ஓகே, f of g, g of f இது ரெண்டுமே சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரக்கூடியது. அப்போ இந்த மூணுமே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து k இன் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு தீர்வு எழுதும் போது என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? f of x இருக்கு, g of x இருக்கு, தென் f of g equal g of f இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா f of g கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் g of f கண்டுபிடிக்க போறோம். ரெண்டும் ஈக்குவல், அதாவது இதோட ஆன்சர் லெஃப்ட் சைட்ல எழுத போறோம், ரைட் சைட்ல இதோட ஆன்சர் எழுத போறோம். ரெண்டுமே வச்சு k ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of gனா சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா எடுத்துக்காட்டு 1.19 செக் பண்ணீங்கன்னா அந்த கான்செப்ட் ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ f of g நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். f of g கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? அதோட எக்ஸ்பான்ஷன் எழுத போறோம். அதாவது f of g அதோட எக்ஸ்பான்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா fனா f of x, gனா g of x. ஓகே, அப்போ f of g of x இது f of g ஓட எக்ஸ்பான்ஷன். இது இப்படிதான் எழுதணும். ஓகே, அப்போ இங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி fனா f of x, gனா g of x. இப்போ fன்றது ஒரு சார்பு, gன்றது ஒரு சார்பு. ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா, இப்போ ரெண்டு சார்பு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்பு இருக்கும், செகண்ட் சார்பு இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் சார்பு என்ன இருக்கு? அதாவது f of gனா ஃபர்ஸ்ட் f, செகண்ட் g. ஓகே, ஃபர்ஸ்ட் சார்பு f, செகண்ட் சார்பு g. அப்போ இந்த ரெண்டு சார்பை வச்சு நம்ம f of g கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் சார்பை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் சார்பில் அப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எடுத்துக்காட்டு 1.19. ஓகே, அப்போ இப்போ நம்ம அதாவது இதுல f of g of x ஓட வேல்யூ என்ன? இங்க கொஸ்டின்ல இருக்கு, g of x கொடுத்திருப்பாங்க, அதை இங்க அப்ளை பண்ண போறோம். g of x 2x plus k, 2x plus k, 2x plus k. அப்போ இந்த ஆன்சரை நம்ம fல, அதாவது f of xல இருக்கிற ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இங்க f of x என்ன கொடுத்திருக்காங்க, அதுலதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது f of xல இருக்கிற இந்த ஃபார்முலால xக்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ஓகே, x f of x என்ன கொஸ்டின்ல 3x minus 2 இது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, f of x 3x minus 2 இதுதான் f of x. அப்போ இந்த ஃபார்முலால நம்ம xக்கு பதிலா இந்த 2x plus k போட போறோம். அதாவது 3 into x ஓட வேல்யூ என்ன? 2x plus k minus 2. ஓகே, அப்போ 3ஆல 2x பெருக்கும் போது 3 பெருக்கல் 2x 6x plus 3 into k 3k
மைனஸ் 2. இது ஒரு equation. ஓகே, இது வந்து f of g. அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g of f. இப்போ g of f கண்டுபிடிக்கிறதுக்கு g of f. இங்க முதல் ஃபங்க்ஷன் என்ன? g. g தான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் மீன்ஸ் சார்பு. ஓகே, ஒன்றாவது சார்பு g. இரண்டாவது சார்பு என்ன? இரண்டாவது சார்பு f. So அப்போ இங்க g of f ஓட எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். g of f of x. இதுதான் g of f ஓட எக்ஸ்பான்ஷன். இங்க ஃபர்ஸ்ட்ல f of x. f of x ஓட வேல்யூ என்ன அதை அப்ளை பண்ண போறோம். g of f of x கொஸ்டின்ல இருக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ண போறோம். 3x மைனஸ் 2. ஓகே, 3x மைனஸ் 2. இப்போ இந்த வேல்யூவை, அதாவது இதை x நடக்கும் மொத்தமா. ஓகே, இந்த ரிசல்ட்டை g of x ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண போறோம். ஓகே, g of x இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus k. இது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல இந்த சார்புல நம்ம x-க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்போ 2 into x ஓட மதிப்பு என்ன? 3x minus 2. 2 plus k. ஓகே, அப்போ 2ஆல 3x பெருக்கும் போது 6x. 2 பெருக்கல் minus 2 minus 4 plus k. இது வந்து g of f. கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா g of f-உம் f of g-யும் g of f-உம் ஈக்குவல் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ, இந்த ஆன்சர் ஈக்குவல் டு இந்த ஆன்சர், அதை தான் போட போறோம். ஓகே, இங்க என்ன இருக்கு? 6x plus 3k minus 2. 6x plus 3k minus 2. இங்க என்ன இருக்கு? 6x ஃபர்ஸ்ட்ல k எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்பர் எழுதும் போது இந்த மாதிரி இருக்கும். இது g of f of g, இது g of f. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த x k எல்லாமே ஒரு சைட்ல வச்சுட்டு வலது பக்கம் நம்பர்ஸ் மட்டும் எடுக்க போறோம். அப்போ 6x இங்க இருக்கு, இந்த 6x இந்த பக்கம் வரும்போது பிளஸ் இங்க இருக்கு, இங்க வரும்போது மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்க 3k இருக்கு, பிளஸ் 3k. இந்த k பிளஸ் k இந்த பக்கம் வரும்போது மைனஸ் k ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை இந்த பக்கம் வலது பக்கத்துல கொண்டு வரும். இந்த பக்கம் -2 இருக்கு, வலது பக்கம் வரும்போது +2 ஆகும். இந்த -4 ரைட்ல தான் இருக்கு, ரைட் சைடு தான் இருக்கு, அதனால நம்ம அந்த -4 அப்படியே போட்டுடலாம். அப்போ இங்க +6ஐயும் -6ஐயும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். கரெக்டா? தென் 3kல இருந்து ஒரு k மைனஸ் பண்ணும்போது 2k வரும். ஓகே, அப்போ 2 மைனஸ் 4னா ஆன்சர் என்ன? -2. அப்போ k-ஓட வேல்யூ என்ன? -2 டிவைடட் பை 2. ஆன்சர் -1. இதுதான் k-ஓட மதிப்பு. இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் எடுத்துக்காட்டு 1.21. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சு பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். பயிற்சி 1.5. பயிற்சி 1.5ல ஃபர்ஸ்ட் முதல் கணக்கு நீங்க பண்ண முடியும். எடுத்துக்காட்டு 1.19. என்னோட வீடியோ செக் பண்ணிட்டு படிச்சுட்டு இது பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வரும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் இருக்கு, அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு படிச்ச அதே கணக்கு. எடுத்துக்காட்டு 1.
1.21. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்காட்டு 1.19, இரண்டாவது கொஸ்டினுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்காட்டு 1.21. எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும், வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, Shiny signing off.